Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல சீம்பால் பால்கோவா எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு நான் சீம்பாலும் சக்கரை மட்டும் தான் யூஸ் பண்றேன். இப்போ 1/2 லிட்டர் சீம்பாலை நான் கடாய்க்கு மாத்திடுறேன். இதை வந்து ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் நல்லா சூடு பண்ணா திரியா வர ஆரம்பிக்கும். சீம்பால்ன்றது மாடு கண்ணு போடுது இல்லைங்களா, அந்த கண்ணு போட்ட மாட்டுக்கிட்டேருந்து கிடைக்கிற பால் தாங்க சீம்பால். இது வந்து ஒரு 2-3 நாளைக்கு நமக்கு இந்த சீம்பால் கிடைக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு நாள் பால்னால் நமக்கு நல்லா திரியாக ஃபார்ம் ஆகும், நல்லா பால்கோவா மாதிரி. 2வது நாள் 3வது நாள் பால்னால் அந்தளவுக்கு திரியாக வராது. பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா நமக்கு திரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸில் நல்லா பால்கோவா பதத்துக்கு வந்துடும். அப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். சீம்பால் பார்த்திங்கன்னா நினச்ச டைம்லலாம் கிடைக்காதுங்க. மாடு கன்று போடுற இடத்துல கேட்டால் தான் கொடுப்பாங்க. நான் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடியே என் பால்காரங்கக்கிட்ட சொல்லி மாடு கன்று போட்டால் சீம்பால் வேணும்னு கேட்டு வச்சுருந்தேன். அவங்க கொடுத்தது தான் இது. சீம்பாலில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சீம்பால் கிடச்சிதுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற பால்கோவாவோட இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பால் நல்லா திரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். சீம்பால் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் சுகர் ஆட் பண்ணிடுறேன். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் சுகர் மெல்ட் ஆனதும் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக ஃபார்ம் ஆகிடும். அப்போ ஒரு 10 மினிட்ஸ் நம்ம கிண்டி விட்டுட்டே இருந்ததுன்னா பால்கோவா ரெடி ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்த்த மக்கள்ஸ் எல்லாம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.